உங்க எல்லாருக்குமே நிறைய கேள்விகள், சந்தேகங்கள், அடுத்து என்ன செய்யலாம் அப்படின்ற ஒரு ஆர்வம், உங்க பர்சனல் ஃபைனான்ஸை எப்படி வளர்க்கலான்ற ஒரு சிந்தனை, இது எல்லாமே அதிகரிச்சுக்கிட்டே வருது. பட் இது எல்லாத்துக்கும் ஆன்சர்ஸ் ஈஸியாக கிடைக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடைக்கல. அந்த ஆன்சர்ஸை உங்களுக்கு ஈஸியாக கொண்டு சேர்க்கறதுக்காக தான் ஆஸ்க் M2W எனிதிங்னு ஒரு ஹெல்ப்லைனை நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். அதற்கான ஃபார்ம் இந்த வீடியோனுடைய லிங்க்லேயே இருக்கு. இந்த ஃபார்மை நீங்கள் ஃபில் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களால் நேரடியாக உங்களுடைய கேள்விகளை எங்கள்கிட்ட கேட்க முடியும். உங்களுடைய பர்சனல் ஃபைனான்ஸ் சார்ந்த சந்தேகங்களை நீங்கள் தீர்த்து கொள்ள முடியும். அது மட்டும் இல்லை, அடுத்தது என்ன செய்யலாம், யார்கிட்ட எப்படி ஆலோசனை வாங்கலாம், ஆலோசனை பெற்று எப்படி வளரலாம்ன்ற அந்த ஒரு தேடல்லையே நீங்க ஈடுபட முடியும். இது எல்லாமே உங்க முன்னாடி இருக்கக்கூடிய சாய்ஸ். இந்த சாய்ஸஸ் நீங்க சரியா செய்யணும்னா ஃபர்ஸ்ட் நீங்க இந்த ஃபார்மை ஃபில்அப் பண்ணிட்டு ஆஸ்க் M2W எனிதிங் ஹெல்ப்லைன்ல பார்ட்டிசிபேட் பண்ணணும், அதுல ஜாயின் பண்ணணும். வாங்க இணைந்து பயணிப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த முதலீட்டுகளம் பதிவில் நம்ம பேச போற தலைப்பு முதலீட்டு வாழ்க்கையில் டிவிடெண்டின் பங்கு. டிவிடெண்ட் என்றால் என்ன? ஒரு நிறுவனம் ஒரு ஆண்டில் அடையக்கூடிய லாபத்தின் ஒரு பகுதியை தன்னுடைய முதலீட்டாளர்களுக்கு கொடுக்கிறது. அப்படி கொடுக்கப்படும் அந்த தொகை தான் டிவிடெண்ட். ஒவ்வொரு ஆண்டும் நிகர லாபத்தில் இவ்வளவு பர்சன்டேஜை நம்ம டிவிடெண்டாக கொடுக்கணும்னு நிறைய கம்பெனிஸ் ஒரு பாலிசியே வச்சிருக்காங்க. அந்த பாலிசியை தான் நம்ம டிவிடெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் பாலிசி அப்படின்னு சொல்றோம். அது மாதிரி ஒரு தெளிவான கொள்கை உடைய நிறுவனங்கள் எப்பவுமே ஷேர் ஹோல்டர்ஸ் மத்தியில் நல்ல மதிப்பை அடைவார்கள். குறிப்பிட்டு சொல்லணும்னா டிவிஎஸ், முருகப்பா, எல்ஜி இந்த மாதிரி குரூப்ஸ் எல்லாம் டிவிடெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் பாலிசியோட தொடர்ந்து இயங்கி வருகிறார்கள். அப்ப இந்த மாதிரி குரூப்ஸினுடைய நிறுவன பங்குகளை முதலீட்டு செய்து அவற்றோடு பயணிக்கும் போது என்ன நடந்தது என்றால், அவங்களுடைய லாபம் வளர வளர அவங்க கொடுக்கக்கூடிய டிவிடெண்டும் அதிகரித்தது. சில தருணங்கள்ல ஒரு போனஸ் கொடுப்பாங்க. போனஸ் கொடுத்த அப்புறம் மறுபடியும் டிவிடெண்ட் வளர்ந்து பழைய லெவலுக்கே வந்துடும். ஸோ எஃபெக்டிவா டிவிடெண்ட் அதிகரித்து கொண்டே வந்தது. டிவிடெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் பாலிசி இருக்கக்கூடிய நிறுவனங்கள்ல பொதுவாக டிவிடெண்ட் பே அவுட் அதிகரித்து கொண்டே இருக்கும் என்பதுதான் என்னுடைய அனுபவம். ஒரு முதலீட்டாளருக்கு கிடைக்கக்கூடிய ஸ்டேபிள் இன்கம் டிவிடெண்ட் என்று தான் நான் சொல்வேன். ஏன்னா ப்ராஃபிட் ஒரு வருஷம் அதிகமாக இருக்கும், கம்மியாக இருக்கும் நம்ம ட்ரேடிங் பண்ணுறதுலையோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுலையோ. ஆனால் டிவிடெண்ட் நிரந்தரம். என்னுடைய முதலீட்டு வாழ்க்கையில் நான் தொடர்ந்து அதிக கவனம் செலுத்தி வந்த ஒரு ஏரியா இந்த டிவிடெண்ட். வருஷா வருஷம் எவ்வளோ டிவிடெண்ட் வருதுங்கிறதுல நான் ரொம்பவும் கீனாக வாட்ச் பண்ணுவேன், மெஷர் பண்ணுவேன். இந்த டிவிடெண்ட் வளர்ச்சி எனக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு போர்ட்ஃபோலியோ அளவீடு. முன்னாடி இருந்த டிவிடெண்ட் அளவீடுகள்லாம் எப்படி இருந்தன, இப்போ மாறி எப்படி இருக்கு, வரிகள் எப்படி இருக்கு, இப்படி பல விஷயங்கள் இந்த டிவிடெண்டை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். அதை இப்போ சொல்லலாம். ஒரு காலகட்டத்தில் டிவிடெண்ட் ஈல்டு ரொம்ப அதிகமாக இருந்த ஒரு சூழ்நிலை இருந்து வந்தது. வட்டி விகிதம் அதிகமாக இருந்தபோது டிவிடெண்ட் ஈல்டும் அதிகமாக இருந்தது. ஸ்டாக் மார்க்கெட் வேல்யூவேஷன்ஸ் ரொம்ப கம்மியாக இருந்தது. ஸோ அதிக டிவிடெண்ட் ஈல்டு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில், அதாவது 10, 11, 12% டிவிடெண்ட் ஈல்டு இருந்த காலகட்டம் இருந்திருக்கிறது 90s. அப்போ வாங்கின பங்குகள் மல்டி பேக்கர்ஸாகவும் அமைஞ்சது. ஏன்னா காலப்போக்கில் டிவிடெண்டும் இன்க்ரீஸ் ஆச்சு, பங்கு மதிப்பும் கூடியது, டிவிடெண்ட் ஈல்டும் குறைந்தது. 12% இருந்த டிவிடெண்ட் ஈல்டு இன்னைக்கு அந்த கம்பெனிஸ் எல்லாம் 1-2% தான் இருக்கு. அப்போ அத்தனை மடங்கு அந்த பங்கினுடைய விலை வளர்ச்சியும் இருந்திருக்கிறது. டிவிடெண்ட் வளர்ந்தாலும் அதையும் மிஞ்சி கேபிட்டல் கெயின்ஸ் நமக்கு கிடைத்திருக்கின்றது. இதுதான் நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம். ஸோ டிவிடெண்ட் ஏதோ ஒரு சாதாரண விஷயம், அதெல்லாம் கண்டுக்க வேண்டியதில்லை, கேபிட்டல் கெயின்ஸ் தான் முக்கியம்னு சொல்ற முதலீட்டாளர்கள் முதலீட்டை சரியாக பக்குவமாக புரிந்து கொள்ளவில்லை என்பதுதான் என்னுடைய கருத்து. டிவிடெண்ட் ஏற ஏற கேபிட்டல் கெயின்ஸ் ஏறும், ஆனா டிவிடெண்ட் ஈல்டு குறையும். இது சற்றே குழப்பமாக உங்களுக்கு இருக்கலாம். ஒரு நிறுவனம் 100 ரூபாய் லாபம் சம்பாதிக்கும் போது 25 ரூபாய் அதுல கொடுப்பேன்னு ஒரு பாலிசி வச்சாக்கா, அந்த நிறுவன லாபம் ஒரு 10 வருஷத்துல 500 ரூபாய் ஆகும்போது அவங்க 125 ரூபாய் கொடுப்பாங்க. 5 மடங்கு ஆயிடும் டிவிடெண்ட்.
ஆனால் அந்த நிறுவனத்துடைய மதிப்பு அதிகமாகலாம். ஆனால் நம்ம அந்த ஷேரை தொடர்ந்து வச்சிட்டு இருக்கும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய டிவிடெண்ட் பணம் அதிகரித்து கொண்டே இருக்கும். அதே சமயத்தில் இவ்வளவு நல்ல டிவிடெண்ட் கொடுத்த ஹிஸ்டரி இருக்கு இந்த கம்பெனிக்குன்னு புதுசாக வரவங்க அதிக மதிப்பு கொடுத்து வாங்கி கொண்டே இருப்பார்கள். அதனால நமக்கு கேபிட்டல் கெயினும் கிடைக்கும். ஸோ டிவிடெண்ட்லேருந்து வரக்கூடிய ஒரு லாபமாகத்தான் நான் கேபிட்டல் கெயினையே பார்க்குறேன். இந்த டிவிடெண்ட் முதல்ல இன்வெஸ்ட் பண்ணும்போது 1 லட்சம் ரூபாய் போர்ட்ஃபோலியோ நம்ம இன்வெஸ்ட் பண்ணும்போது அந்த காலத்தில் 10,000 ரூபாய் வந்து இந்த காலத்தில் 1000 ரூபாய் இல்லை 2000 ரூபாய் தான் வரும். இது நமக்கு ஒரு பெரிய பணமாக தெரியாது. ஏன்னா நம்ம ட்ரேடிங்கில் அந்த காலகட்டத்தில் நிறைய ப்ராஃபிட் பண்ணியிருப்போம். நமக்கு ஈஸி மணி நம்ம தேடி வந்திருக்கோம். ஆனால் உங்கள் போர்ட்ஃபோலியோ 1 லட்சத்துலேருந்து 10 லட்சம் ஆகும்போது உங்களுக்கு டிவிடெண்ட் ஒரு 5-6% கிடைச்சா கூட அந்த காலகட்டங்களில் 50,000 ரூபாய் டிவிடெண்ட் கிடைச்சது. அப்போ அது சின்ன பணம் இல்லை. 1 கோடி ரூபாய் உங்கள் போர்ட்ஃபோலியோ போகும்போது உங்களுக்கு 3லேருந்து 5 லட்சம் ரூபாய் டிவிடெண்ட் வரும். அதுவும் சின்ன பணம் இல்லை. இன்னும் அதிகமாக போகிறதுன்னு வச்சுக்கோங்க, உங்கள் போர்ட்ஃபோலியோ 10 கோடிக்கு போகுதுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு 20 லட்சம் வந்தால் கூட இட்ஸ் அ பிக் சம். ஸோ டிவிடெண்ட் என்பது நம்முடைய முதலீட்டு வளர்ச்சிக்கே ஒரு மிக பெரிய கருவி. அதை வந்து நம்ம இக்னோரே பண்ணக்கூடாது. அதை பற்றி இன்னும் சரியான புரிதலை ஒவ்வொருத்தரும் வளர்த்து கொள்ள வேண்டும். என் பார்வையில் நிறைய கேபிட்டல் கெயின் அமைந்த சூழ்நிலைகள் டிவிடெண்ட்லேருந்து வந்தது தான் நான் நினைக்கிறேன். நான் சொன்ன குரூப்ஸ்லாம் இந்த டிவிடெண்ட் ஈல்டே வந்து தொடர்ந்து கேபிட்டல் கெயினுக்கு வழிவகுத்து என்பது தான் என்னுடைய கருத்து. எப்போ ஒரு நிறுவனம் கான்ஃபிடென்ட்டாக ப்ராஃபிட்டில் இவ்வளோ கொடுப்பேன்னு சொல்லி டான்னு பணம் கொடுக்குதோ அந்த நிறுவனத்தோடைய மதிப்பு ஸ்டாக் மார்க்கெட்டில் நேச்சுரலாக ஏறும். அதுதான் ஒரு கம்பெனிக்கான ஒரு அடையாளம். அந்த அடையாளத்தை ஏற்படுத்தி மெயின்டைன் பண்ண வேண்டிய ஒரு பொறுப்பு கம்பெனிக்கு இருக்குது. அந்த கம்பெனி அந்த பொறுப்பை சரியாக செய்யும் போது நம்ம வெறும் ஷேர் ஹோல்டராக அமைதியாக உட்காந்துட்டு இருந்தால் போகிறோம், நம்மளுடைய லாபம் அதிகரித்து கொண்டே போகும், நமக்கு டிவிடெண்டும் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். நான் என்னுடைய முதலீட்டு பயணத்தில் ஒவ்வொரு ஆண்டும் எப்படி என்னுடைய முதலீட்டு பர்ஃபார்மன்ஸ் இருக்குன்றத இந்த ஓவரால் டிவிடெண்ட் மெஷர்மெண்ட்டை வச்சு தான் பார்க்குறேனே ஒழிய கேபிட்டல் கெயினை வச்சு என்றைக்குமே பார்க்கறதில்ல. என்ன காரணம்னா, சில ஆண்டுகள் நல்லா இருக்கும், சில ஆண்டுகள் சுமாராக இருக்கும், சில ஆண்டுகள் ரெண்டுத்துக்கும் இடையில இருக்கும். ஆனால் டிவிடெண்டுங்கிறது ஒவ்வொரு ஆண்டும் நமக்கு வளரணும் ஆஸ் அன் அப்சல்யூட் நம்பர். ஓவராலாக நமக்கு கிடைக்கக்கூடிய டிவிடெண்ட் இன்கம் ஒவ்வொரு ஆண்டும் வளர்ந்துச்சுன்னா நம்ம முதலீட்டு பயணம் சரியாகவும் சீராகவும் போயிட்டுருக்கு அப்படின்றது நமக்கு கன்ஃபார்ம் ஆகும். இந்த கன்ஃபர்மேஷன் நம்முடைய முதலீட்டு வாழ்க்கையில் எவ்வளவு முக்கியன்றதை உணராமலே பலரும் முதலீடு செய்து வருகிறோம். இந்த கன்ஃபர்மேஷனை எடுத்துக்க ஆரம்பிச்சுக்கோங்க. லாஸ்ட் 5 இயர்ஸ் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்கள் டிவிடெண்ட் எப்படி வளர்ந்துருக்குன்னு பாருங்கள். டிவிடெண்ட் வளரலைன்னா டிவிடெண்ட் எப்படி ஒரு ஸ்டெடி சோர்ஸ் ஆஃப் இன்கம் ஆக்குறது அப்படின்றத பற்றி யோசிக்க ஆரம்பிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரெலவெண்ட்டாக பட்டதுன்னா உங்களை போல முதலீட்டு ஆர்வம் உள்ள நண்பர்களோடு இந்த வீடியோவை பகிர்ந்து கொள்ளுங்கள். முதலீட்டு களம் உங்கள் களம். நன்றி.